குத்தோம், ஆபீஸ்ல வந்து குத்தோம். 2 நாள்ல வரேன்னு சொன்னாரு. ஏரியாக்கு வந்தாரா கேளுங்க. சார் பக்கத்துல தான் இருக்காரு, கேளுங்க. நான் ஒரு பர்சனலா சொல்றேங்க. நீங்க உங்க இடம் மேல சர்வே நம்பர் வருது இல்ல, உங்க சர்வே நம்பர் வந்து நீங்க ஒதுக்குறீங்களா? நீங்க இண்டிவிஜுவலா கணக்கு பண்ணீங்க, கவர்மெண்ட் மேல போறீங்க. நீங்க இண்டிவிஜுவலா கேஸ் போடுங்க. நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ள நான் எல்லாமே நடக்கணும், நான் எனக்கு உடனே இப்போ பதில் சொல்லுங்கன்றது. இது எனக்கு இதில் என்ன நடக்குது எதிர்பார்த்து நீங்கள் பேசுறீங்க. கேட்குற கேள்வி எல்லாம் கரெக்டுமா? அதற்கு உரிய ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்காங்க. உங்களோட இருங்கம்மா. ஏமா நீங்கள் எல்லாத்துக்கும் உடனே பதில் சொல்லுங்க. என்ன எதிர்பார்க்குறீங்க? புரியல, நீங்கள் வேறு எதாவது எதிர்பார்க்குறீங்க? என் பேர் தேவி பிரசன்னா. நாங்க வேதாந்தி முருகப்ப நாயக்கர் தெரு 34வது வட்டம் பெரம்பூர் வட்டத்துல இருந்து பேச வந்திருக்கோம். இது எங்களுக்கு அடிப்படை வசதி இல்லாத காரணத்தினாலதான் எங்க முதல்வருக்கு தெரியப்படுத்துறதுக்காக இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். 100 நாள் வந்து அவருடைய ஆட்சி சிறப்பா நடந்துட்டு இருக்கு. எங்களுடைய குறை 2 ஆட்சியிலே நடக்கல, இந்த ஆட்சியிலாவது நடக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்க இன்னைக்கு அவருடைய அலுவலகத்தை தேடி வந்திருக்கோம். எங்களுடைய பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியணும். நாங்க எல்லா அரசு அலுவலரையும் சந்திச்சிடும், எந்த ஒரு முடிவுமே எங்களுக்கு வரல. நாங்க ஒரு கடந்த 10 வருஷத்துக்கு மேல எல்லா அரசு அலுவலகத்தையும் போயிட்டு இருக்கோம். எந்த ஒரு முடிவும் வராதனால முதல்வருக்கு தெரியப்படுத்தணும்ன்ற காரணத்துக்காக எங்க தெரு மக்கள் எல்லாமே நாங்க இன்னைக்கு போராட்டம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம். எங்களுக்கு அடிப்படை வசதியான ரோடு, கழிவுநீர் வசதி கிடையாது, குடி தண்ணீர் கிடையாது, மின்சார விளக்கு கிடையாது சார். எங்க தெருவுக்கு 6 மணிக்கு மேல எங்க தெருவுல வரவே முடியாது, இருண்ட கண்ட மாதிரி இருக்கும். பாம்புல இருந்து ரோடு சரியில்லாதனால வயசானவங்க, குழந்தைங்க எல்லாமே கீழே விழுந்து வர்ற மாதிரி இருக்கு. கழிவுநீர் வந்து அதிகமா இது பண்றதுனால, குடி தண்ணீரோட சேர்ந்ததுனால தண்ணி கூட எங்களுக்கு கழிவுநீர் மாதிரி ஆயிடுச்சு. 34வது வட்டம் வேதாந்தி முருகப்ப நாயக்கர் தெரு, சேலவாயில். சார், இது ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அவங்களுடைய சொத்து பிரச்சனைக்காக, அவங்களுடைய குடும்ப பிரச்சனைக்காக ஒரு போட்ட கேஸ வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு, 9 அரசு அலுவலர் மேல கேஸ போட்டு எங்களுக்கு அத்தியாவசியமா கிடைக்க வேண்டிய ரோடைய வந்து தடுத்து வச்சிருக்காங்க அந்த குடும்பம். எங்களுக்கு இதுக்கு முன்னாடியே 2 வாட்டி அரசு வந்து அந்த தெருவை வந்து தார் சாலை போட்டு நல்லா இருந்த ரோடு தான். எங்களுடைய சொத்து மேல எந்த ஒரு இதுவுமே இல்லாதப்பதான் நாங்க வாங்கிட்டு எல்லாருமே ஒரு 100 குடும்பம் உள்ள இருக்கோம் நாங்க எல்லாமே வாங்கிட்டு வந்து. ஆனா இப்ப வந்து ஒரு தனிப்பட்ட நபர் வந்து கேஸ் போட்டதுனாலதான் நாங்க இவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கோம் சார். அந்த குடும்பத்திலே வந்து அரசு அலுவலர்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லா பக்கமும் அவங்களுக்கு சப்போர்ட்டா பண்றதுனால எங்களுக்கு எல்லாமே தடைபடுது சார். நாயக்கர் தெருவு, அந்த தெருவுல நாங்க வந்து 10 வருஷம் 15 வருஷம் ஆகுது. இன்னும் வரைக்கும் ரோடு இல்ல, டிரைனேஜரும் கிடையாது. ஆனா அது தனிப்பட்ட கேஸ் போட்டுட்டு இந்த எதிர்பக்கம் கேஸ் கிடையாது, எதிர்பக்கம் தான் கேஸ். ஆனா கேஸுக்கும் எங்க இடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இவங்க கேஸ் போட்டிருக்காங்க சொல்லி எங்களுக்கு வந்த டிரைனேஜரையும் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணி அமுச்சு விட்டாங்க. அதனால இப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தண்ணி இல்ல, ஆனா நாங்க எல்லா வரியும் கட்டுறோம். தண்ணி இல்ல எங்களுக்கு, ஆனா வரி கட்டுறோம். டிரைனேஜ் வரி கட்டுறோம். அப்ப எதுக்காக வரி எல்லாம் வாங்குறாங்க எங்க கிட்ட? ஆனா இது பார்க்கும்போது வந்து உங்க ஏரியாவே லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்ல வராங்க. இது தனிப்பட்ட நபருடைய கருத்து. இது எங்களுக்கே இதெல்லாம் போடுறாங்க. ஆனா இத்தனை நாள் நாங்க வெயிட் பண்ணது எதுக்காகன்னா, ஆட்சி மாறினா அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது அவங்ககிட்ட. ஏன்னா எல்லாமே அரசாங்க அதிகாரிங்க, எங்களால ஒண்ணும் மூவ் பண்ண முடியாது. இப்போ எங்க விஜய் சிஎம் வந்திருக்காரு, அந்த நம்பிக்கையில நாங்க வந்திருக்கோம். அவர் செய்வாரு, அவர் வந்து அவர் நியாயமா செய்வாருன்னு அந்த விசுவாசத்துல நாங்க வந்திருக்கோம். கண்டிப்பா இதை நடக்கும், அவர் செய்வாருன்னு நாங்க முழுமையா நம்பிக்கிறோம். என் பேர் ஜெயந்த்.